அதிர்ஷ்டத்தின் உறவை நான் உன்னிடம் காண்பிப்பதற்காக இப்பொழுது இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் இந்த தருணத்தில் உன்னை தேடி ஒரு பெண் வரத்தான் போகிறாள். நீயோ என்னை வெறும் கல்லாக இருந்து கொண்டு இருக்கின்றானோ இந்த அப்பன். நான் எல்லா பொறுப்பையும் கொடுத்து விட்ட பிறகும் இப்படி அமைதி மட்டுமே காத்து கொண்டு இருக்கின்றானே என்று எண்ணிக்கொள்ளாதே. உன்னை அனுதினமும் நான் போராட்ட வாழ்க்கைக்குள் இழுத்து கொண்டு செல்கிறேனே என்று எண்ணிக்கொள்ளாதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் கவலைக்கும் வலிகளுக்கும் இன்னல்களுக்கும் இடையில் நான் உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் நான் தான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்றே நினைத்துக்கொள். உன் கருமாவிடம் தினமும் அன்றாடி கொண்டுதான் இருக்கின்றேன். உன் கருமாவிடம் அன்றாடும் கஷ்டத்தை விட நீ என்னிடம் அழுவதுதான் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது என் குழந்தையே. இந்த உலகில் ஜெயிப்பது என்பது எவ்வளவு எளிதான காரியம் அல்லதான். ஆனால் அந்த கடினமான விஷயத்திற்கு நீ கடினமான உழைப்பை போட வேண்டும். நமக்கு வெற்றி என்பது மிகவும் எளிதாக கிடைத்துவிட்டால் அதனுடைய பலன் தெரியாது அல்லவா? கடின உழைப்பின் மூலம் கிடைக்கும் வெற்றியே உனக்கு நிலையானது. அது என்றுமே மீன் போகாது. உனக்கு என்றும் ஒரு தனித்திறமை இருக்கு. அதை நான் தரும் வாய்ப்புகள் மூலம் பயன்படுத்திக்கொள் என் கண்ணை. நான் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ அதை ஏற்க மறுத்து கொண்டு இருக்கின்றாய். என் குழந்தைகளுக்கு நல்லது செய்வதற்காகவே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என்னை வேண்டி செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை வெற்றியின் பாதைக்குத்தான் இங்கு அழைத்துச் செல்கிறது. என் கண்ணை, உன் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. ஆகையால் அந்த எண்ணத்தை நிலைநிறுத்தி வெற்றியடைய செய்யும் என்ற முனைப்போடு செயல்படு. நீ ஒவ்வொரு விஷயத்திலும் நீயாகவே இருந்து செயல்படு. உனது உறவு முடிவுகளை நீ எடுத்துக்கொள். அடுத்தவரின் சொல்லை கேட்டு உன் மனதை குழப்பிக்கொண்டு இருக்காதே. நான் உனக்கான விஷயத்தை இங்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். யார் எப்படிப்பட்டவர் என்ற நிலையை உனக்கு காண்பிப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ சற்றும் மௌனமாக இருந்து யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் தெளிவாகவே இரு. நிச்சயமாக சொல்கிறேன், சில பேரிடம் பழகுவதனால் என் மனநலம் பாதிக்கப்படும் என்றால் அவர்களிடமிருந்து விலகிவிடும். அதில் ஒன்றும் இங்கு தவறே கிடையாது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படும். இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் இங்கு மாறத்தான் போகிறது. நீ உரிமை இல்லாத இடத்திலும், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன்னை மதிக்கப்படாத எந்த இடத்திலும் உன்னை நீ யார் என்று நிரூபிப்பதற்காக இங்கு போராடி கொண்டு இருக்காதே. நீ எந்த இடத்திலெல்லாம் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்து இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். உன்னை அறிந்த எனக்கு உன் தேவைகள் புரியாதா? உன் கஷ்டங்கள் புரியாதா? அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ பார்ப்பவர்கள் எல்லோரிடமும் இங்கு புலம்பி தவித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் வெற்றியே தான் மற்றவர்களுக்கு தகுந்த பதிலடியாக இருக்கும். அதனால தான் அமைதியோடு நீ கடந்து செல் என்று சொல்கிறேன். யார் உன்னை புறக்கணித்தாலும் இந்த அப்பன் நான் அவன். உன்னை புறக்கணிக்கவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று தெரியுமல்லவா? அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையே நீ உன் சோகத்தின் உச்சத்திற்கே சென்று கொண்டு இருக்கின்றாய்? உனக்காக யாருமில்லை என்று என்னிடம் அழுது புலம்புவதனால் அத்தான் நான் உனக்காக இருந்து கொண்டு இருப்ப பெண்ணை உன்னிடத்தில் நான் அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன். இனியும் உன் மனதை நீயாகவே இங்கு கலங்கடித்து கொண்டு இருக்காது. உன் மனதை நீயாகவே இங்கு வற்புறுத்தி கொண்டு இருக்காது. வருத்தப்படுவதனாலும் கலங்கடித்து கொள்வதனாலும் உன் மன அழுத்தங்கள் மட்டும்தான் அதிகமாகி கொண்டு இருக்கும். அதனால் நான் சொல்வதை கேள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது புரிந்து கொள்ளும் காலமும் நேரமும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நடப்பதை பற்றியும் இனி நடக்கப் போவதை பற்றியும் வீணாக மனக்குழப்பம் அடைய வேண்டாம். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டால் உனக்கு வாழ்க்கையில் தன்மை என்னவென்று புரிந்துவிடும். வாழ்க்கையின் ஆணவம் கொள்ளவர்கள் எல்லோரும் இங்கு எந்த நிலைமைக்கு ஆளாகி கொண்டு இருக்கின்றார்கள் என்று
எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை விட உனக்கான விஷயத்தில் என்ன தெரிய வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நடக்கின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் உன் மனம் இங்கு வருந்தி கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. நான் உனக்கு சில விஷயத்தை அடையாளப்படுத்தி தருவதற்காகத்தானே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இவர்கள் தவறானவர்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் உனக்கு சரியில்லாதவர்கள் என்று புரிந்துவிட்ட பிறகும் அவர்களிடம் நீ சரிக்கு சரியாக நின்று கொண்டு சண்டையிட்டு கொள்ளாதே. நீ சற்று மௌனமாகவே இருந்து விலகி நின்று பார். நிச்சயம் உனக்கான வெற்றியின் பாதையை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது இந்த நிலையும் உன் வாழ்வில் மாற்றி உனக்கு ஏற்ற நிலையாக தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. ஆகையால் அந்த எண்ணத்தை எல்லாம் நிலைநிறுத்தி வெற்றியடைவோம் என்ற முனைப்போடு செயல்படும். நீ ஒவ்வொரு விஷயத்திலும் நீயாக இருந்து செயல்படும். நீயே உனது முடிவுகளை எடு. அடுத்தவர்களின் சொல்லை கேட்டு உன் மனதை குழப்பிக்கொண்டு இருக்காது. என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று நீயாகவே மன வருத்தத்திற்கு ஆளாகி கொண்டு இருக்காது. என் குழந்தையோடு எப்பொழுதும் நானும் உறுதியாக நின்று உனக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கும் போது என் கண்ணே, உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னாலும் நான் இருந்து கொண்டு உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நாம் பயணிப்பதற்கு பாதையே இல்லையே என்று சிந்திக்கிறாய். உனக்கு முன்னால் சென்று உனக்கான புதிய பாதையை உருவாக்குவதற்குத்தான் இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன். நான் சொல்வதை கேட்டு உன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்தது அல்லவா? சந்தோஷம் என்பது வெளியில் இருந்து வருவதில்லை, உன் மனதில் தான் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து சந்தோஷத்தில் நுழைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். எவ்வளவு பெரிய காரியத்திலும் இந்த அப்பனை நினைத்து கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டு இரு. அதில் எல்லாம் இனி உனக்கு நன்மையைத்தான் நடக்கப் போகிறது. இன்னும் ஏன் குழப்பிக் கொள்கிறாய்? நீ நேசித்த உறவு உன்னை புண்படுத்தி சென்று விட்டது. நீ நேசித்த விஷயங்கள் உனக்கான விஷயத்தில் உன்னை விட்டு சென்று விட்டார் என்றுதானே நீ நினைக்கின்றாய்? என் பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கு அவர்கள்தான் கலங்க வேண்டும். உன்னை புரிந்து கொள்கின்ற உறவை நான் உனக்கானவரை உன்னிடத்தில் அறிமுகப்படுத்த வந்திருக்கும் போது நடக்கின்ற தருணத்தை நினைத்து எல்லாம் நீ மனம் வருந்தவே வேண்டாம். எதுவானாலும் சரி, எல்லாவற்றையும் எல்லா நிலையிலிருந்தும் காப்பாற்றி என்னை வெற்றியின் பக்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக என்னப்பன் கருப்பன் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் நிலையாக இருந்து கொள். ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு எது வேண்டும் வேண்டாம், உனக்கு எது தேவை தேவையற்றது என்பதை புரிந்து கொள்வதற்கான தருணத்தை தருவதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது இனி நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதை நான் நடத்தி காட்டுவேன். என் பிள்ளைகள், உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட எனக்கு நேரம் இல்லையோ என்று நினைக்க வேண்டாம். இங்கு உன்னை விட எனக்கு எதுவும் பெரிதில்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள். நீ என் பெற்றெடுக்காத செல்வம் அல்லவா? நான் உன்னை கலங்கவும் விடப் போவதில்லை, காக்கவும் விடப் போவதில்லை. உன்னை போன்ற தூய மனம் கொண்ட உறவை பிரிந்து சென்றதற்கு அவர்கள் நிச்சயமாக வருந்துவார்கள். அதனால் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய நிலையை நீ எடுத்துக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையை பற்றி கவலை கொள்வதற்கு நானே இருந்திருக்கும் போது இனி எதற்காக தங்கமே நீ எதையோ நினைத்து கொள்கின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லும்போது கஷ்டத்தை மட்டும் கொடுத்து கொண்டு இருக்கின்றானே இந்த அப்பன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் குறைகளை மட்டுமே பார்த்துவிட்டு சில விஷயங்கள் இங்கு அவதூறு பரப்பிக்கொண்டு இருக்கின்றது, அவமானங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த அவமானத்தில் இருந்தும் அவதூறில் இருந்தும் உன்னை நான் இங்கு வெளிக்கொண்டு வந்து உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காக வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். காலம் கடந்த பிறகு சில பேருக்கு அருமை புரியத்தான் போகிறது. நிச்சயமாக தவறு இழைத்து விட்டேன் என்று
உன்னை புரிந்து கொள்ளாமல் போன உறவு உன்னை தேடித்தான் வரப்போகிறார்கள். நீ எதற்காகவும் மனம் அருந்தவே வேண்டாம். எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நீ நம்பிக்கையோடு என்னை மட்டுமே வழிவந்து கொண்டிரு. நான் சொல்லும் வார்த்தைகளில் மட்டுமே காதில் வாங்கிக்கொள். முடியவே முடியாது என்று நினைத்த விஷயத்தை கூட உனக்கு முடித்து காட்டி உன்னை வெற்றியின் பக்கத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நீ நினைக்கின்ற காரியம் நடக்கும். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.